ஒரு அழகிய கிராமத்தில் ஜெய் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு சிவப்பு நிற சைக்கிள் இருந்தது. அது புதியதல்ல, கைப்பிடிகள் சுரண்டப்பட்டிருந்தன, பிரேக் மிகவும் சத்தம் எழுப்பியது. அதனை சரியாக பராமரிக்காவிட்டாலும் ஜெய் அதை மிகவும் நேசித்தான். தினமும் அந்த சைக்கிளில்தான் பள்ளிக்கு சென்று வந்தான். அந்த வருடம் அவன் பள்ளியில் அரவிந்த் என்ற புதிய மாணவன் சேர்ந்தான். அவன் ஒரு விலை உயர்ந்த சைக்கிள் வைத்திருந்தான். அனைவரும் அவன் சைக்கிளை ஆச்சரியமுடன் பார்த்தனர். ஜெய் தனது சைக்கிளில் இல்லாத பல வசதிகள் அரவிந்த் சைக்கிளில் இருப்பதைக் கண்டு முதலில் வருந்தினான். பின்னர் மழையிலும் வெயிலிலும் தன்னுடன் இத்தனை நாள் இருந்த சைக்கிளை எண்ணி மனம் மகிழ்ச்சி அடைந்தான். அதை இத்தனை நாள் சரியாக கவனிக்காததை எண்ணி வருந்தினான். ஜெய் ஒரு முடிவெடுத்தான், போட்டி போட வேண்டாம், தனது சைக்கிளை மேம்படுத்த வேண்டும் என்று. அவன் சைக்கிளை சுத்தம் செய்தான். சங்கிலியில் எண்ணெய் பூசினான். சுவர் வண்ணம் மீதமிருந்ததை பயன்படுத்தி சைக்கிளை அழகாக்கினான். புத்தகங்களும் சிற்றுண்டியும் வைக்க ஒரு சிறிய பை கூடை தைத்தான். பின் மகிழ்ச்சியுடன் அரவிந்த் வீட்டிற்கு சென்று அவனை சைக்கிளில் ஊரை சுற்றி ஒரு பயணம் போகலாம் என்று அழைத்தான். இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் ஊர் முழுவதும் சுற்றினார்கள். ஜெயின் இந்த செயலை பார்த்து மற்ற சிறுவர்களும் தங்கள் சைக்கிளை அழகுபடுத்தி மகிழ்ந்தார்கள். நீங்களும் பிறரிடம் இருப்பதை பார்த்து ஆசை கொள்ளாமல் உங்களிடம் உள்ளதை வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ பழகுங்கள்.